இகலின் மிகலினிது என்பவன் வாழ்க்கை, தவறும் கெடலும் நனித்து. இது கொஞ்சம் ஒரு புது சொல், நனித்து என்று. அப்போ 856வது குறள் இகல் என்ற அதிகாரம். இகல் என்றாலே மாறுபாடு. இப்ப ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு மாறுபாடை பார்த்து நம்ம ஒதுங்க. மனதிற்குள் வேறுபாடை கண்டு ரசிப்பது, இது ஒரு துர்குணம் என்று கூட சொல்லலாம். இன்னைக்கு அதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நிகிலிசம், நார்சிசம் சொல்றாங்க இல்லையா, டிஃபரெண்ட் ஆட்டிடியூட் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ இதுதான் ரொம்ப பெரிய விஷயம். இகலின் மிகலினிது, எல்லாரையும் முறைச்சுட்டு, எல்லாரையும் மாறுபட்டு, எல்லார்கிட்டையும் எதிர்த்து நின்று நம்ம போராடக்கூடிய இந்த நிலைகள் தான் இனிதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்படுமானால், அவல நிலை அவனுக்கு ஏற்படுமானால், ஒரு தவறான தப்பிதம் அவனிடம் கருக்கொண்டால் என்ன ஆகும் அப்படின்னா, தவறும் கெடலும் நனித்து, அவன் சிதைந்து போவதும் தவறும் கெடலும் கெட்டு போவதும் ரொம்ப நாளாக அது விரைந்து என்ற நனித்து என்றால் ரொம்ப காலம் உடனே கெட்டு போயிடுவான். இந்த மாறுபாடு குணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் சேதாரம் அடைவது உறுதி, தவறும் கெடலும் கெட்டு போவதும் உறுதி. அதனால அந்த குணத்தை நிச்சயமா வளர்த்துக் கொள்ளாதீர்கள். மனிதர்களோடு இணக்கமாக இருங்கள். இன்னைக்கு மேனேஜ்மெண்ட்ல இன்டர்பர்சனல் ஸ்கில், கலந்து வளரும் கலையை பயிற்றுவிக்கிறார்கள்.